கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக இந்த திருவுக்குள் என்கிற நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் எந்த ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை பற்றின காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த திரைகளை பற்றின நிறங்களில் தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியத்தையும் கிறிஸ்துவை பற்றின ரகசியத்தையும் மறைத்து வைத்திருக்கார் அப்படின்ற காரியத்தை நாம் பார்த்துருந்தோம். இன்றைய வாரமும் நாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மற்றும் பரிசுத்த ஸ்தலத்தை மூடி இருக்கக்கூடிய இந்த மூடு திரைகளை குறித்து என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாரம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய மூடு திரைகளை குறித்ததான ஆவிக்குரிய சத்தியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு 2 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின முழு நீளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 30 முழம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடுவதற்காக தேவன் மோசேயிடம் என்ன சொல்லலாம்னா, ஒரு 4 வகையான மூடு திரைகளை உண்டாக்க சொல்லி அங்கே கட்டளையிட்டான்றதை பார்ப்போம். இதை குறித்ததான காரியங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, யாத்திராகமம் 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 14ஆம் வசனம் தான் பார்த்திங்கன்னா, இந்த 4 மூடு திரைகளை குறித்து தேவன் இதை எப்படி செய்யணும்னு சொல்லி மோசேக்கு கொடுத்த கட்டளைகள் இந்த 14 வசனங்களில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போது இந்த 4 மூடு திரைகள் மொத்தம் எத்தனை பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் கட்டளையிட்டிருக்கான்றதை பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த முதல் மூடு திரையினுடைய விஷயங்களை குறித்து தேவன் சொல்கிறாரு. அதை குறித்து வாசிக்கலாம். பாருங்கள், மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. அப்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த முதல் லேயர், அதாவது இந்த முதல் பாகமாகிய இந்த முதல் மூடு திரையை எத்தனை பாகங்களாக தேவன் பிரிக்க சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 பாகமாக பிரிக்க சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்போ 2வது மூடு திரையினுடைய விஷயங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேருந்து, வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. அப்போ பாருங்கள், இந்த யாத்திராகமம் 26:7ஆம் வசனத்தில் இந்த 2வது லேயர் ஆகிய இந்த 2வது மூடு திரையினுடைய விஷயங்களை குறித்து சொல்லும் பொழுது, ஆட்டு மயிர்னால இந்த 2வது மூடு திரையை பண்ணணும், இது 11 பாகமாக செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போது 3வது மூடு திரை 4வது மூடு திரை இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும். அப்போது இந்த 3வது லேயருக்கு சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது இது எத்தனை பாகமாக பிரிக்கணும்னு சொல்லி தேவன் சொல்லலை, இது ஒரே ஸ்ட்ரெச்சாக அந்த 30 முழத்தை கம்ப்ளீட்டாக மூடுற மாதிரி ஒரு மூடு திரையை செய்ய சொல்லியிருக்காரு. அப்போது இது மொத்தமாக ஒரே பாகமாக நம்ம கணக்கில் எடுக்க முடியுன்றதை பார்க்குறோம். இப்போ 4வது மூடு திரையை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி நம்ம வாசிக்கும் பொழுது, அதன் மேல் தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. அப்போது 4வது மூடு திரையும் இந்த 3வது மூடு திரையை போல ஒரு தகசு தோளால் கம்ப்ளீட்டாக மூடக்கூடிய ஒரு மூடியாக என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது வரைக்கும் 22 பாகங்கள் நம்ம கிடச்சிருக்கு. அப்போ 4வது மூடு திரை பாகத்தை சேர்க்கும் பொழுது 1வது மூடு திரையில் 10 பாகங்கள், 2வது மூடு திரையில் 11 பாகங்கள், 3வது மூடு திரை கம்ப்ளீட்டாக ஒரு பாகமாக கம்ப்ளீட்டாக எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 10 + 11 + 1 அது நமக்கு 22 பாகங்களாக கிடச்சிருக்கு. 4வது மூடு திரை கம்ப்ளீட்டாக ஒரு பாகமாக எடுக்க சொல்லியிருக்காரு. அப்போது மொத்தம் 23 பாகங்களாக இந்த ஒரு மூடு திரையினுடைய விஷயங்களை குறித்து தேவன் பிரித்து கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது ஒவ்வொரு மூடு திரையாக எப்படி தேவன் பண்ண சொல்லியிருக்காருன்றதையும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 1வது மூடு திரையை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதை 10 பாகமாக தேவன் எடுக்க சொல்லியிருக்காருன்றதை பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 1வது மூடு திரையில் என்னென்ன நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது
26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும். அப்போது 4 கலர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட், அப்புறம் ரெட், அப்புறம் பர்பிள், அப்புறம் ப்ளூ. இந்த 4 கலர்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த 4 நிறங்களை குறித்த ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம கடந்த ஒரு பாகத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக அதை முழுமையாக பார்த்துக்கொண்டதை பார்க்குறோம். ஸோ அதே ஒரு விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துலையும் நமக்கு வரும்ன்றதை பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இந்த 10 மூடுதிரைகளை தேவன் என்ன பண்ண சொல்கிறான்றதை பார்க்கும் பொழுது அதை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். 5 மூடுதிரைகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 10 மூடுதிரைகளை 5 ஒரு பாகமாகவும் அடுத்த 5 ஒரு பாகமாகவும் இணைக்க சொல்லிட்டாருன்றதை பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்களை குறித்ததான பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே தெளிவாக போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு மூடுதிரையினுடைய நீளம் அகலம் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இந்த 10 பாகத்தில் ஒரே ஒரு பாகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா 28 முழமாக இருக்கும், அதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா 4 முழமாக இருக்கும்ன்றத பார்க்கணும். அப்போ 10 பாகத்தை மொத்தமாக இணைக்கும் பொழுது 4 × 10 நமக்கு 40 முழமாக இருக்கும். இந்த நீளம் எப்படி ஆகிடும் பார்த்தீங்கன்னா அகலமாக மாறிடும்ன்றத பார்க்கணும். அப்போது இந்த 10 மூடுதிரையினுடைய கம்ப்ளீட் ஒரு அளவு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 முழ நீளமாக இருக்கும், அகலம் வந்து 28 முழமாக இருக்கும்ன்றத பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இதை எப்படி இணைக்க சொல்லியிருக்கான்றதை நம்ம பார்க்கும் பொழுது 5 பாகங்கள் ஒரு பாகமாகவும் அடுத்த 5 ஒரு பாகமாகவும் இணைக்க சொல்லியிருக்காரு. இதை இணைக்கக்கூடிய இந்த ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குங்க இல்லையா, இந்த மையப்பகுதி எப்படி இணைக்கணும்னு சொல்கிறான்றதை நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடையோரத்தில் இளநீல நூலினால் காதுகளை உண்டு பண்ணுவாயாக, இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடையோரத்திலும் அப்படியே செய்வாயாக. அப்போது இந்த 5 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூடுதிரைகளில் இந்த 5 மூடுதிரையினுடைய இந்த கடையோரத்திலையும் அடுத்த 5 மூடுதிரையினுடைய இந்த கடையோரத்திலையும் இளநீல நூலினால் என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா காதுகளை உண்டு பண்ண சொல்லியிருக்காரு. இந்த 2 காதுகளையும் இணைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ண சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது 50 பொன் கொக்கிகளையும் உண்டு பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடு ஒன்று அந்த கொக்கிகளில் இணைத்து விடுவாயாக, அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலம் ஆகும். அப்போது இந்த 50 இளநீல நூலினால் காதுகளை உண்டு பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா, 2 கடையாந்திரங்க ஓரங்களிலும் இந்த 2 காதுகளையும் இணைக்க என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா 50 பொன் கொக்கிகளை உண்டு பண்ண சொல்லியிருக்கான்றதை பார்க்கணும். அப்போ இந்த முதலாம் மூடுதிரை எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 5 பாகமாக இணைக்கப்பட்டு அதனுடைய இன்டர்செக்ஷன் அதனுடைய மத்தியில் 2 பகுதிகளிலும் இளநீல நூலினால் என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா காதுகளை உண்டு பண்ண சொல்லியிருக்காரு. 50 பொன் கொக்கிகளை இணைக்க சொல்லி இதை மொத்தமாக ஒரே மூடுதிரையாக கம்ப்ளீட்டாக மூடுற மாதிரி வைக்க சொல்லியிருக்கான்றதை பார்க்குறோம். சரி, இப்போ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது இதில் சொல்லப்பட்ட நம்பர் எண்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதை 5 பாகமாக பிரிக்க சொல்லியிருக்கான்றதை பார்க்கணும். அப்போ 5 அப்படின்னும் போது இங்கே 2 5 அப்படின்ற எண்கள் இணைக்கப்படுதுன்றதை பார்க்கணும். அப்போ 5 என்ற எண் என்ன அப்படின்றத நம்ம முந்தின காணொளிகளை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போன்றதை பார்க்குறோம். அப்போ 5 என்ற எண் வேதாகமத்தில் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்கும்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது கிறிஸ்துவின் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வந்து கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட சபை வகுப்பார் இந்த புது சிருஷ்டியின் ஓட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா துவங்கி புது சிருஷ்டியை மாறக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கிறாங்க அப்படின்றத கடந்த காணொளிகளை நம்ம ஆழமாக பார்த்துருந்தோம் அப்படின்றத பார்க்கணும். அப்போது இந்த 5 அப்படின்ற 2 மூடுதிரைகளையும் இணைக்க என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் இந்த பொன் கொக்கிகளை பயன்படுத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் இளநீல காதுகளால் இந்த பொன் கொக்கிகள் இணைக்கப்பட்டிருக்குன்றதை பார்க்கணும். அப்போது கிறிஸ்துவின் மூலமாக இந்த சபை வகுப்பார் என்ன பண்ணுறாங்கன்னா புது சிருஷ்டி அப்படின்ற இந்த ஓட்டத்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இவர்கள் எப்படி இணைக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த இளநீல காதுகளால் பொன் கொக்கிகள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போது இளநீலம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம போன காணொலியில் பார்த்துருந்தோம். அப்போது இளநீலம் அப்படின்றது வேதாகமத்தில் விசுவாசத்தை அடையாளப்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சிருந்தோம். அப்போது 5 சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை வகுப்பாரை புது சிருஷ்டியாய் மாறக்கூடிய அந்த ஓட்டத்துக்குள்ளாக கொண்டு வராது. இதை எப்படி கொண்டு வரார் இவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது விசுவாசத்தினால கொண்டு வரார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது இதை குறித்து அநேக வசனங்கள் நம்மளுக்கு வேதாகமத்தில் இருக்குது.
ரோமர் 5:1 கூட நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போது புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட சபை வகுப்பார் கிறிஸ்துவினோடு இணைக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்புகளாக போகும் பொழுது அவர்கள் இந்த காதுகள் மூலமாக, அதாவது இளநீல காதுகள் மூலமாக இணைக்கப்படுறாங்க, விசுவாசத்தின் மூலமாக இணைக்கப்படுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ பொன் கொக்கின்னு நம்ம சொல்லும் பொழுது பொன் அப்படின்றது வேதாகமத்தில் தெய்வீக குணலட்சணத்தை அடையாளப்படுத்தும் அப்படின்றத பார்க்கணும். அப்போது நம்மளை தேவன் எந்த ஒரு விஷயத்துக்காக அழைச்சிருக்கான்றதை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, 2 பேதுரு 1:4 நம்ம வாசிக்கும் பொழுது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போது தேவன் நம்மளை எதற்காக, எந்த சுபாவத்திற்கு மாறுறதுக்காக நம்மளை அழைச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது திவ்ய சுபாவம். அப்போது இந்த தெய்வீக குணலட்சணத்துக்குள்ளாக நம்ம மாறுறதுக்காக, தெய்வீக குணலட்சணங்களை நமக்குள்ளாக கொண்டு வரதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கிறிஸ்துவின் மூலமாக இந்த புது சிருஷ்டியாய் மாறக்கூடிய இந்த அழைப்புகளாக கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி கொண்டு வரும்பொழுது நம்மளை எதன் மூலமா இணைச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த பொன் கொக்கிகளாகிய தெய்வீக குணலட்சணத்தின் மூலமாக நம்மளை இணைத்திருக்கான்றத பார்க்கணும். அப்போது இந்த ஒரு முதலாம் மூடுதிரையை நம்ம பார்க்கும் பொழுது அதை 5 மூடுதிரைகளும் 5 மூடுதிரைகளுமா பண்ண சொல்லியிருந்தாரு. அப்போ 5 அப்படின்ற எண் புது சிருஷ்டியை அடையாளப்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை வகுப்பாராக வாழக்கூடிய நம்மளை புது சிருஷ்டியாக மாறக்கூடிய அந்த அழைப்புகளாக கொண்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வரும் பொழுது விசுவாசத்தின் மூலமாக நம்மளை இணைத்திருக்கிறார். நம்ம தெய்வீக குணலட்சணத்துக்குள்ளாக, தெய்வீக சுபாவத்துக்குள்ளாக மாறத்துக்குள்ளாக நம்மளை இணைத்திருக்கார் அப்படின்றது தான் இந்த ஒரு முதலாம் மூடுதிரை நமக்கு சொல்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ 2வது மூடுதிரைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நம்ம 2ஆம் மூடுதிரையை வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 26:8 ஒவ்வொரு மூடுதிரையும் 30 முழ நீளமும் 4 முழ அகலமாக இருக்க வேண்டும், 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாக இருக்க வேண்டும் சொல்லிட்டார். அப்போது இந்த ஒரு 2ஆம் மூடுதிரை 2வது லேயர் மொத்தம் 11 பாகமாக எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த 11 பாகத்திலையும் ஒரு பாகம் எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம் இருக்கும்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதனுடைய ஒரு பாகம் 30 முழ நீளமாக இருக்கணும், அதே 4 முழ அகலமாக இருக்கணும்னு சொல்லிட்டார். அப்போது இந்த 11 மூடுதிரைகளை ஒன்று சேர்க்கும் பொழுது இது எவ்வளோ வரும்னு சொல்லி பார்க்கும் பொழுது மொத்தம் 42 முழ நீளம் வரும், அகலம் பார்த்தீங்கன்னா 30 முழ அகலமாக வரும்ன்றத பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது இந்த மூடுதிரையை எப்படி சேர்க்க சொல்கிறார் அப்படின்றத நம்ம வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 26:9 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் சொல்லிட்டார். அப்போ பார்க்கும் பொழுது முதலாம் மூடுதிரையை 10 மூடுதிரை அதை 5 இணைக்க சொல்கிறாரு. அப்போ 2வது மூடுதிரையை 11 பாகமாக எடுக்க சொல்லி அதை 5 பாகம் ஒன்றாகவும் 6 பாகம் ஒன்றாகவும் இணைக்க சொல்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இப்போ இந்த 6 பாகத்தையும் 5 பாகத்தையும் அந்த இன்டர்செக்ஷன் இணைக்கக்கூடிய அந்த இடத்த எப்படி இணைக்க சொல்கிறார் அப்படின்றத நம்ம வாசிக்கும் போது 26:10 இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது இந்த ஒரு 6 பாகத்தையும் 5 பாகத்தையும் இணைக்கிறதுக்கு தேவன் என்ன கொக்கியை பயன்படுத்த சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது வெண்கல கொக்கியை பயன்படுத்த சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாருங்க, 6 ஒரு பாகமாக இணைக்க சொல்லியிருக்காரு, 5 ஒரு பாகமாக இணைக்க சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்க, 5 என்ற எண் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை வாய்ப்புக்குள்ளே வந்த நம்மளை புது சிருஷ்டியாக மாறக்கூடிய அந்த அழைப்புக்குள்ளாக கொண்டு போகிறார் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்போது 6 என்ற எண் வேதாகமத்தில் எதை அடையாளப்படுத்து அப்படின்றத நம்ம முந்தின காணொலிகளில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ 6 என்ற எண் எதை அடையாளப்படுத்தும்னா அபூர்ண நிலையில் இருக்கக்கூடிய மனித தன்மையை அடையாளப்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல் மனிதனாகிய ஆதாம் அவர்கள் 6ஆம் நாளில் படைக்கப்பட்டார். அப்படி படைக்கப்பட்ட ஆதாம் அவர்கள் அந்த 6ஆம் நாளின் முடிவில் என்ன பண்ணார்னா ஒரு மீறுதலுக்குள்ளாக போய் என்ன பண்ணார்னா பாவத்துக்குள்ளாக போயிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது 6 என்ற எண் வேதாகமத்தில் எங்கெல்லாம் வருதும் 6, 60, 600, 6000 அப்படின்ற எண்கள் வேதாகமத்தில் எங்கெல்லாம் வருதோ அது ஒரு அபூர்ண நிலையை அபூர்ண தன்மையை அடையாளப்படுத்தும் அப்படின்றத பார்க்கணும். அப்போது இந்த அபூர்ண நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனித சுபாவத்துக்குள்ளாக தேவன் புது சிருஷ்டியை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு அழைப்பையும் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு வசனத்தை நம்ம படித்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ரோமர் 6:12 வாசிக்கும் பொழுது
ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போது நம்மளுடைய சரீரம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத இங்கே ரோமருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்கிறாரு, சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரம் அப்படின்றத பார்க்கணும். பாருங்கள், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டு வந்திருக்கும். இருந்தாலுமே நம்மளுடைய சரீரத்தின் தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சரீரம் ஈஸியாக பாவத்துக்குள்ளாக போய் விழக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த ஒரு சரீரம் இருக்குது அப்படின்றத இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காருன்றத பார்க்கணும். அப்போது அங்கே 2வது மூடுதிரையில் நம்ம என்ன புரிஞ்சுட்டோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது 6 அப்படின்ற எண்ணின் மூலமாக அபூர்ணமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனுஷ சுபாவத்தில் தேவன் என்ன பண்ணுறாருனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த புது சிருஷ்டியாய் மாறக்கூடிய இந்த அழைப்புக்குள்ளாக கொண்டு வரார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இன்னொரு வகையில் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த 6 மூடுதிரைகளையும் 5 மூடுதிரைகளையும் இணைக்கிறதுக்கு வெண்கல கொக்கிகளை பயன்படுத்த சொல்லியிருக்காரு. அப்போ வெண்கலம் அப்படின்ற ஒரு உலோகம் வேதாகமத்தில் எதை அடையாளப்படுத்தும் சொல்லி பார்க்கும் பொழுது பூரண நிலையில் இருக்கக்கூடிய மனுஷ சுபாவத்தை அடையாளப்படுத்தும். எப்படி ஆதாம் அவர் உருவாக்கப்படும் பொழுது ஒரு பூரண மனுஷனாக இருந்தாரோ, ஸோ அந்த ஒரு நிலையை தான் வேதாகமத்தில் இந்த வெண்கலம் அப்படின்ற இந்த உலோகம் பயன்படுத்தக்கூடிய இடத்துல எல்லாமே எதை அடையாளப்படுத்தும்னா இந்த பூரண நிலையில் இருக்கக்கூடிய மனுஷத்தன்மையை அடையாளப்படுத்துறத பார்க்கணும். அப்போது இந்த ஒரு 2வது மூடுதிரை நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்குதுன்றதை பார்க்கும் பொழுது அபூர்ண நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பூர்ண நிலைக்குள்ளாக கொண்டு வரதுக்காக தேவன் இந்த புது சிருஷ்டி அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளாக இணைத்திருக்கார் அப்படின்றத 2ஆம் மூடுதிரை நமக்கு சொல்லுதுன்றதை பார்க்கணும். அப்போ 3ஆம் மூடுதிரை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதை ஒரு மூடி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கணும். முதல் 2 மூடுதிரைகளையும் மூடுதிரைகள் அப்படின்னு சொல்லி வசனம் அடையாளப்படுத்தும். இந்த 3வது மூடுதிரையும் 4வது மூடுதிரையும் ஒரு மூடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 3வது மூடுதிரையை பார்க்கும்பொழுது அது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் அப்படின்றத பார்க்கணும். அப்போது அந்த ஆட்டுக்கடா தோல் வெண்மையாக தான் இருக்கும். அதை இந்த சிவப்பு தீர்ந்த அந்த சிவப்பு அந்த மையின் மூலமாக டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முக்கி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்றத பார்க்கணும். ஸோ இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது சிவப்பு அப்படின்றத நம்ம என்ன புரிஞ்சிருப்போம்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம கடந்த காணொளிகளில் பார்த்துருப்போம். சிவப்பு அப்படின்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஈடுபடியை அடையாளப்படுத்தும் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கு அப்படின்றத இந்த ஒரு 3வது மூடுதிரை அடையாளப்படுத்துன்றதை பார்க்கும். ஓகேங்களா? இப்போ 4வது மூடுதிரை என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது தகசு தோல் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த தகசு தோல் அப்படின்றது ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு சீ கவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. ஒரு கடல்வாழ் உயிரினத்தில் இருக்கக்கூடிய அந்த தோலை பயன்படுத்தி இந்த ஒரு மூடுதிரையை செய்ய சொல்லியிருப்பார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போது இந்த ஒரு மூடுதிரையினுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதனுடைய வெளி தோற்றம் ரொம்பவும் ஒரு ரஃப்பான ஒரு சுரசுரப்பான ஒரு தன்மையுடையதாக இருக்கும்ன்றதை பார்க்குறோம். இதை தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது ரொம்பவும் அதை பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு அருவருப்பான ஒரு காட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும் பொழுது அவருடைய தோற்றம் இந்த யூத ஜனங்கள் மத்தியில் அவருடைய தோற்றமும் அவருடைய செயல்பாடுகளும் எப்படி இருந்துச்சுன்ற வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. 3ஆம் வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசிகள் யாரை குறித்து இங்கே சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போது முதலாம் வருகையில் அவர் யூத ஜனங்கள் மத்தியில் வந்திருக்கும் பொழுது யூத ஜனங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த ஒரு பார்வை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. அவர் விரும்பத்தக்க ரூபமாய் அவர்களுக்கு இல்லை, அவர் புறக்கணிக்கப்பட்டவராகவும் அசட்டை பண்ணப்பட்டவராகவும் இருந்தார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் எழுதும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சு தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் எழுதுறார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதலாம் வருகையில் வரும் பொழுது அவருக்கு ஒரு விரும்பத்தக்க ரூபமாக மற்றவர்கள் அவரை பார்க்க அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், அவர்
ஏற்றுக்கொள்ளப்படாதவராய் இருந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியங்களை புரிந்து கொண்டு இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கைக்குள்ளாக வந்த ஒவ்வொரு சபை வகுப்பாரும் இந்த ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா கடந்து வரணும்ன்றதை பார்க்கணும். நாம கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது நாமளும் மற்றவர்களை என்ன பண்ணுவோம்னா புறக்கணிக்கப்படுவோம் அப்படின்றது தான் இந்த ஒரு 4வது மூடுதலை நமக்கு சொல்லுது அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த 4 மூடுதிரைகளும் கிறிஸ்துவை குறித்ததான மிகப்பெரிய சத்தியங்களை நமக்கு கொடுக்குது அப்படின்றத நம்ம வாசிக்கணும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக நம்ம ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். அப்போ பாருங்க, எப்படி இந்த 4 மூடுதிரைகளும் மூடும் பொழுது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நிலையை இங்கே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொடுத்துச்சோ, அதே போல தான் இங்கே இந்த உலகத்தில் கிறிஸ்துவை வாழ்கிறவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சபை வகுப்பாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்படுறாங்க. 1000 ஆண்டு ஆசாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் மொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட போகிறாங்க அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போது இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் முழுமையில் மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது அதை கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட்டிருந்தது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில்ன்றதை வாசிக்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியங்களை தான் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தின் ஆவிக்குரிய அர்த்தங்களில் கிறிஸ்து எப்படி மறைஞ்சிருக்கார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ச்சியாக சில வாரங்களாக நாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்களையும் கிறிஸ்துவ பற்றின ரகசியத்தையும் நாம் என்ன பண்ணோம்னா ஆழமாக பெற்றுக்கொண்டோம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களிலும் யாத்திராமம் புஸ்தகத்தில் மறைந்திருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.